ஆ, லக்ஷ்மி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அவ உயிரோட இருந்திருந்தா என் முன்னாடி வந்திருக்கணும்ல சாம். ஆ, லக்ஷ்மி உங்க முன்னாடியே இருக்கலாம்ல? ஐ மீன், உங்களை சுத்தியே அவங்க இங்க எங்கேயாவது இருக்கலாம்ல? கண்டிப்பா இருக்கலாம். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அதனால்தான் அவ உயிரோட இருந்தாலும் என் முன்னாடி வர்றதுக்கு அவ யோசிப்பா. இதுவாதான் இருக்கும்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவ எனக்கு பண்ண காரியம் அந்த மாதிரி. லக்ஷ்மி உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு நீங்க மனசார நினைக்கிறீங்களா? நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போதே லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கான்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்க தாலி கட்டின மனைவி உயிரோட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தப்புதானே? அந்த ராமன் கூட யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக சீதா அம்மாவை விட்டுட்டாரு. ஆனா சீதா அம்மா மேல இருக்கிற காதல அவர் என்னைக்குமே விடல. இந்த கல்யாணத்து மூலமா லக்கிக்கு நீங்க ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருவீங்க. ஆனா உங்களோட மனைவி லக்ஷ்மியை நீங்க இழந்துருவீங்க. ஒரு காலத்துல மனசார நீங்க லக்ஷ்மியை காதலிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப உங்க கூட இல்லங்கிறதுக்காக லக்ஷ்மியை நீங்க வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு பிடிக்காதவங்கள நம்ம ஈஸியா வெறுத்துற முடியும். ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நம்மளால வெறுக்கவே முடியாது. நான் இத லக்ஷ்மிக்காக உங்ககிட்ட சொல்லல. உங்க மேல இருக்க கோவத்தினாலயும் நான் இத சொல்லல. காதல் மேல இருக்க மரியாதையினால, பந்தத்துக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூனால இத சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க மித்ரா, நமக்கு கிடைக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் ஆனா இழக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வியாபாரமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி. ஆன்ட்டி, எப்படி இருக்க? கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கல்ல? ஷூட்டிங் நடக்காத சினிமாவுக்கு மேக்கப் போட்ட ஹீரோயின் மாதிரி இருக்க. இந்த வாட்டியாவது உனக்கு கல்யாணம் நடக்குமோ இல்லையோ? நீங்க பல்லு வளக்குறீங்களா ஆன்ட்டி? காலையிலேயே வலிக்கிட்டேனே, ஏன் என்னாச்சு? அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை வராதா? அது இல்ல மனிஷா, நிறைய தடவை உன் கழுத்து வரைக்கும் வந்த தாலி அப்படியே ரிவர்ஸ் ஆகி லக்ஷ்மி பக்கம் போயிடுச்சுல. இந்த வாட்டி என்ன யூட்டர்ன் எடுக்க போகுதோ தெரியல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் கல்யாணம் நின்னு போயிடுன்னு சொல்ல வரீங்களா? மனிஷா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மித்ரா உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவன் சைட்ல இருந்து உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அக்காவுக்கும் மாமாவுக்கும் நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னாலும் இந்த கல்யாணத்தை வேடிக்கை பார்த்து அழுகிறது தவிர அவங்களால வேற ஒன்னும் செய்ய முடியாது. சினி விவேக் ஜானு இருக்காங்கல்ல, இந்த கல்யாண விஷயத்துல வாழைப்பழம் மாதிரி அவங்க பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போடலாம். அப்ப அந்த லக்ஷ்மி கல்யாணத்தை நிறுத்துவாளா? அதுக்கு கூட நீ சான்ஸே குடுக்கலல்ல. லக்ஷ்மி வாய திறந்தான்னா அரவிந்தா அக்கா ஜெயிலுக்கு போற மாதிரி நீதான் பிளான் பண்ணிட்டல. உன்னை சுத்தி இத்தனை பேர் உனக்காக இருந்தும் கூட நீத தனியாவே சமாளிக்கணும்னு நினைக்கிற. கண்ணீரை மட்டும் உனக்கு துணையா வச்சிருக்க. அந்த கண்ணீர் கூட உன் கூட ரொம்ப நாளைக்கு இருக்காது லக்ஷ்மி. ஏன் சொல்றேன்னா, இப்ப வரைக்கும் என்னாலையும் என் பையனாலையும் எத்தனையோ தடவை அழுது நீ கஷ்டப்பட்டிருக்க.
நீ தாங்கிக்கவே முடியாத கஷ்டத்தை கொடுத்து உன்னை இன்னும் நாங்க அழ வச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க எப்பவும் எனக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. அதெல்லாம் இல்ல லக்ஷ்மி. உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் இப்பதான் நினைச்சிருக்கேன். இனி எனக்கு உன்னோட கண்ணீர் வேண்டாம் லக்ஷ்மி. மடி ஏந்தி உன்கிட்ட கேக்குற லக்ஷ்மி, எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் வேணும். கொடு லக்ஷ்மி. நீயும் என் பையனும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அந்த வரத்தை கொடு லக்ஷ்மி. இங்க பாருங்க அத்தை, நீங்க என்கிட்ட கேக்குறது வர கிடையாது, உங்களோட சாபத்தை தான் கேக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க இருக்கிற ஜெயில் தண்டனைய கேக்குறீங்க. அது உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா நீ என்ன காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இருப்ப. அப்புறம் உன்னை யாரடி காப்பாத்துவாங்க? அந்த கடவுளா? எப்படி காப்பாத்துவாரு? எந்த ரூபத்துல வருவாரு? உன்னோட மாமாவும் அந்த கடவுள் மேலதான் பாரத்தை போட்டாரு. ஆனா நாம முயற்சி பண்ணலன்னா அந்த கடவுளால கூட எதுவுமே செய்ய முடியாது. நீதான். நானா? நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ஆனா நான் ஏன் நிறுத்த போறேன்? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா அத உன் வர்த்தியால மட்டும்தான் முடியும்னு சொல்றேன். உன்னை தவிர அந்த கடவுள் கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மித்ராக்காக நான் எவ்வளவோ கனவு கண்டிருக்கேன். இந்த கல்யாணத்துக்காக எத்தனையோ வருஷம் நான் காத்துட்டு இருந்திருக்கேன். ஒரு நல்ல லவ்வரா இருந்தா என்ன, லக்ஷ்மி தான் ஒரு வில்லியா மாத்தி வச்சிருக்கா. எனக்கு நானே என் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் மித்ராவை என்னால எப்படி விட முடியும் ஆண்டி? இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துவேன்? கண்டிப்பா நடக்கும் மனிஷா. அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட டவுட் இல்ல. ஏதோ சும்மா வாய் வார்த்தையில சொன்ன அவ்வளவுதான். வாய் வார்த்தையில இல்ல ஆண்டி, மனசுல கூட அப்படி நினைக்காதீங்க. இப்ப எனக்கு அந்த லக்ஷ்மிய பார்க்கணும் போல இருக்கு. போய் நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க. எதுக்கு மனிஷா? தூங்கிட்டு இருக்கிற பாம்போட வாலை மிதிச்சு அதுகிட்ட கடி வாங்கணும்னு நினைக்கிறியா? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கா. கல்யாணம் நிச்சயமா நடக்கும், வேடிக்கை பாருன்னு இப்ப அவகிட்ட நான் சொல்லணும். இல்ல லக்கி, உங்க அப்பா இந்த கல்யாணம் செஞ்சுக்கிறதே மனுஷன் ஆண்டி உன்னை நல்லா பாத்துப்பாங்கன்னு தான். இது தாத்தாவும் பாட்டியும் பேசும்போது நம்ம கேட்டோம்ல. ஆமா, அப்பா மனிஷாவை கல்யாணம் பண்றது தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கூட விருப்பமே இல்ல. எனக்கு கூட விருப்பமே இல்ல லக்கி. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல.